الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய பொதுமக்களுக்கு வாரம் ஒரு முறைதான் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களுக்கு விடுமுறை கிடைக்கின்றது. இந்த விடுமுறை நாட்களில் எங்களுடைய நாட்களை எங்களுக்கு பிடித்தவாறு நாங்கள் கழிக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படக்கூடிய நேரத்தில் மேலக்காவிரியில் இந்த திருமுனையில் நாம் ஒன்று கூடி இறை வசனங்களை நினைவு கூறக்கூடியவர்களாக சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரவ செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகின்றோம். அல்லாவிற்கு மிக விருப்பமான சபையாக இது ஆகியிருக்கின்றது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கின்றோம். ஆனால் முழுமையாக இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலில் நமது வாழ்க்கைகள் இருக்கின்றதா என்று கேட்டால் அது முற்றிலும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பொதுவாக இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது சம்பந்தமாக அதிகமாக உள்ள நுழைஞ்சி கலாச்சாரம்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள போகாம பொதுவாக கலாச்சாரம் என்று சொன்னாலே நிறைய விஷயங்கள், நிறைய பண்புகளை உள்ளடக்கியதுதான் கலாச்சாரம். பொதுவாக இன்றைக்கு அதிகமாக வார்த்தைகளில் விளையாடப்படக்கூடிய தமிழர் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு தேசியம் இப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர்களை எல்லாம் சூட்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா கலாச்சாரத்தை பிளவுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் இது எல்லாம் கலாச்சாரம் தான், ஆம். ஆனால் ஒரு முஸ்லிம் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம், அவனுக்கான கலாச்சாரம் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இஸ்லாம் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாமிய மதம், இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கான கலாச்சாரம் எதை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய கொள்கை தான் உங்களுக்கு கலாச்சாரம். இஸ்லாமியனா யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, நான் இஸ்லாமியன், முகமது, அப்துல்லா, இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ராக், யாக்கூப் இப்படின்னு சொல்லி நபிமார்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு யாராக இருந்தாலுமே சரி இஸ்லாமியன் நான் அப்படின்னு சொல்லி உள்ள அளவுல யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்கின்றதோ அனைவருக்குமே உங்களுடைய கலாச்சாரம் என்னவென்று கேட்டால் இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் என்ன? இஸ்லாத்தோடைய கொள்கை தான் உங்களுக்கு கலாச்சாரம். அந்த கொள்கை கலாச்சாரத்தை தாண்டி வேற கலாச்சாரமே கிடையாது. இஸ்லாமுடைய கலாச்சாரம்ங்கிறது ஒரு தனித்துவமான கலாச்சாரம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மொழியால் வேறுபட்டு இருக்காது, இனத்தால் வேறுபட்டு இருக்காது, நாட்டின் வரைபடத்தால் வேறுபட்டு இருக்காது. அது உன்னதமான ஒரு கலாச்சாரம், உலகெங்கும் தனித்து விளங்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருப்பதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் அடிப்படை என்னது? நபிகள் நாயகம் கொண்டு வந்தாங்களே கொள்கை, அதுதாங்க இஸ்லாமியர்களுக்கான கலாச்சாரமே தவிர வேறு கலாச்சாரத்தை தேர்வு செய்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன கிடையாது, ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபுஸிலத்துல இறைவன் சொல்கின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ ஆமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறிய விட அழகிய சொல்லை சொன்னவன் யார்? முஸ்லீம்னு எப்ப சொல்லணுமா? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கணும், அழைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல காரியங்களை செய்யணும். நல்ல காரியம் அல்லாஹ்வை பார்த்து அழைச்சிக்கிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே தான்
நான் முஸ்லீம்னு சொல்லி சொல்றதுக்கான தகுதியை நீங்க பெறுறீங்க. அப்ப இஸ்லாம் அடிப்படையில் என்ன சொல்லுது? உங்களுடைய மார்க்கமாக வழிகாட்டலாக நீங்கள் இறைவனின் பக்கம்தான் அழைக்கணும், உங்க கொள்கையின் பக்கம்தான் அழைக்கணும். உங்கள் கொள்கை தான் கலாச்சாரம். இன்றைக்கு தமிழர் கலாச்சாரம், தமிழருக்கான கடவுள் இப்படின்னு சொல்லி பிரிவினைவாதங்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் ஒரு இஸ்லாமியனாக முஸ்லீமாக பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய தலைவனாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் கொண்டு வந்த கொள்கை தான் இஸ்லாத்தின் கலாச்சாரமே தவிர இன்றைக்கு புதிதாக தோன்றி நான் கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொல்லி டைலாக்லாம் பண்றாங்களே, அது எதுவுமே இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம நகர ஆரம்பித்தோம் என்றால் இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீது இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய பலருக்கும் இஸ்லாம் என்ன கலாச்சாரத்தை சொல்லுதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அது அறியாமையிலே இருக்கிறாங்க. அது அறியாமையில இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதை ஏன் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இப்படிங்கிறத உணராததான் முஸ்லிம்களோட இருக்கிறாங்க. கந்தூரி விழா நடத்துறாங்க, மௌலூத் ஓதுறாங்க, இது எல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களா என்று கேட்டா கிடையாது. ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் யாரை பின்பற்றுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ கௌமுன் ஃபஹுவ மின்ஹும். பிற சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர் அந்த கௌம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவர், அந்த கூட்டத்திலே இருக்கிறவர் அவரு அப்படின்னு சொல்லி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கொள்கை தலைவரான முகமது நபி எடுத்து உரைக்கிறார்கள். ஆனால் யூத கிறிஸ்துவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றி கொண்டாடினார்கள். இன்றைக்கு நமது பகுதிகளிலும் அவர்களது கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் உருவாயிருக்காங்கன்னா, இஸ்லாத்துல தர்கா வழிபாடுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. அது இஸ்லாத்துக்குள் புகுத்தப்பட்டது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது என்பதை அவர்கள் தெரியாமல் தான் இதனை அதிகமானவர்கள் ஈடுபடுகிறார்கள். முதல்ல இந்த மார்க்கம் சம்பந்தமாக படிக்க ஆரம்பித்தால் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கலாச்சாரம் விலகுமே தவிர படிப்பு அந்த அறிவை பெறாமல் இஸ்லாத்தை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. தெருமுக்கில் கூடிட்டா இஸ்லாம் கிடைச்சிருமா? பேனர் வச்சா இஸ்லாம் கிடைச்சிருமா? இல்ல. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதனை படித்தால் மட்டுமே தான் உங்களது கலாச்சாரம் என்ன என்பதனை படித்து உணர முடியும். இல்லைன்னா போற வரக்கூடிய யார் வேண்டாலும் என்ன பண்ணுவாங்க, இப்ப நியூ இயர் கொண்டாடுறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கொண்டாடுங்க. நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொண்டாடுங்க. நீங்க சின்ன பிள்ளை தானே, செஞ்சுட்டு போட்டோம். வெடி வைக்கிறது அதெல்லாம் செஞ்சுட்டு போங்க இப்படின்னு சொல்லி எல்லா கலாச்சாரத்திலிருந்தும் நமக்கு சில விஷயத்தை பிஸ்கெட்டு துண்டை உடச்சு கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி உடச்சு கொடுப்பாங்க. நாமளே என்ன பண்றது, கொடுக்கலாம் வாங்காம இருந்தா தப்பா போயிருமா இல்லையா, ஏதாவது நினைச்சுக்குவானா இல்லையா இப்படின்னு சொல்லிக்கிட்டு எதை வாங்குறது தெரியுமா, அவன் கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை வாங்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் என்பது அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு கிடையாது, இந்த உலகத்தை உண்மையில் படைத்த இறைவன். அந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான். அந்த ஒருவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மார்க்கம் என்பது எதுவா, இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். இஸ்லாம் மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கு முஸ்லிம்களில் யாருக்கேனும் இதுல கருத்து வேறுபாடு இருந்தா இன்னொரு வசனம் பதில் தருது. என்ன வசனம் பதில் தருது, உமை எபுத்துக கயல் இஸ்லாம, யாராவது இந்த இஸ்லாத்தை தாண்டி வேற மார்க்கத்தை தேர்வு செய்யறாங்க, அதை கூட அல்லாஹ் மன்னிச்சு ஏத்துக்குவான், அதையும் செஞ்சுக்குவான், அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பார்வை சாப்பிட்டுக்கான்னு நம்ம மனசுல இருக்கா. அப்ப அல்லாஹ் சொல்றா, உமை எபுத்துக கைரல் இஸ்லாம தீனா பன யக்பலு மின்ஹு, அது நிச்சயமாக இறைவனிடம் மறுக்கப்படும், அல்லாஹ்வால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. சாப்பிட்டுக்காரங்களோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் சிந்திக்கணும் என்னது, அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிச்சிருவானே, சாப்பிட்டுக்கான தூக்கி ஓரமா வைங்க, அல்லாஹ் சாப்பிட்டுக்கான பார்க்க மாட்டான். இந்த வசனம் தெளிவாக என்ன சொல்லுது, இஸ்லாமிய வழிமுறை என்பது தெளிவு பிரிச்சு இருக்குது, அதை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். அடுத்த திருமறை குர்ஆன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, உலகத்திற்கே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இறங்கக்கூடிய நேரத்தில் இறைவன் சொன்னது தெரியுமா, நீ எதை கலாச்சாரமா பின்பற்றணும் தெரியுமா ஆதமே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில்
குல் நஹபிது மின்ஹா ஜமியா ஃப இம்மா யாத்தியன்னஹும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இங்கிருந்து எல்லாரும் இறங்குங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றது என்ன? இறங்கணும்னு நேரிய வழிகாட்டல், அழகிய கலாச்சாரம் எங்கிட்டேந்து வரும். படைத்தரப்பு, ஒத்தரப்பு, நான் தான் உங்களுக்கு இறைவன். கலாச்சாரம் என்கிட்டேந்து வரும், அதை ஃபாலோ பண்ணு. நீ அறிவு கொண்டு ஆய்வு கொண்டு சிந்திக்காத. நட்புக்காக கலாச்சாரத்தை மெரிச்சாய்க்காக தெரிஞ்சுக்க. மற்றவங்க மனசு நோக்காம நடந்துக்கிட்டு அதெல்லாம் சேர்த்து செய். அப்படி சொல்ல, வழிகாட்டல் என்னிடமிருந்து வரும், இறங்கும், அதை ஃபாலோ பண்ணு. அதுதான் ஒரு முஸ்லீம் செய்யும். முஸ்லீமுக்கு ஆப்ஷனே கிடையாது. என்ன ஆப்ஷன் கிடையாது? நேர் வழி, வழிகாட்டல், அழகிய வழிகாட்டல், படைத்து ரப்பூட்டேந்து வந்ததை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர மனிதர்கள் சொல்லக்கூடிய கலாச்சார வழிகாட்டல் எதையுமே இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் வச்சு பாருங்க, இஸ்லாம் எந்த அளவிற்கு தன்னுடைய கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கு. நிலத்தால உருவாக்கி இருக்கா? வெள்ளையர்களாக இருக்கிறவங்க தான் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிச்சா? ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரம் இன்னைக்கு அப்படித்தானே பாக்குறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிச்சா? இல்ல மொழி, குரான் இறங்கிய அந்த அரபி மொழியை, தெய்வ மொழி, தூய மொழி, இந்த மொழி அடிப்படையில் தான் கலாச்சாரம் சொல்லிச்சா? இல்ல, அங்கேயுமே உடைச்சது. அரபியர்களும் அரபி அல்லாதவர்களும் சமம் தான். அவர்கள் எதுல வித்தியாசப்படுறாங்க? உண்மையான இறைவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் ஒருவர் உயர்றாரே தவிர இந்த அரபி மொழி பேசுறதுனால அவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி எந்த வேத மொழி இறங்கிச்சோ அந்த மொழியின் காரணமாக கூட கலாச்சாரம் உருவாகல. நிலத்தின் காரணமாக உருவாகல, மொழியின் காரணமாக உருவாகல. இனம், அரபியர்கள் இருந்த குலம் இருக்கு தெரியுமா? அந்த குலத்தின் அடிப்படையில கலாச்சாரம் உருவாச்சா? இல்ல. அவரோட கலாச்சாரத்தை நம்ம கொடுத்தாங்களா? இல்ல. இஸ்லாம் என்ன பண்ணுது? இஸ்லாமியர்களாக நீங்க இருந்தாலே உனக்கு நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் எடுத்து கொடுக்குறேன், எல்லாம் வாங்கிக்க, எல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்க. இதுல இருக்கிற மாதிரி, இதுல இந்த சிலபஸ்ல இருக்கிற மாதிரி நீ எழுதி படித்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நாளை மறுமையில் உனக்கு வெற்றி. நீ வாழாம இந்த உலகத்தில் உனக்கு தோதுவா நடந்த அப்படின்னா அது எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்னு கேட்டோம்னா, முற்றிலுமாக கை செய்யப்பட்டவர்களாக பிற கலாச்சாரத்தை பின்பற்றுவர்களாக நாம் மாறிவிடும். பொதுவாக நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? குறிப்பிட்ட சில விஷயம் மட்டும்தான் அது அந்த இது இந்த இது இந்த இதுன்னு சொல்லி பேசுவோம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய கொள்கையை உடைக்கக்கூடிய எந்த கலாச்சாரமாக இருந்தாலும், அது எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அதனை முஸ்லீம் பின்பற்றுவதற்கு ஏதுவானது கிடையாது. முஸ்லீம் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் தெளிவாக சொல்லு. இந்த கலாச்சார சீரழிவு இருக்கிற கலாச்சாரம்னா என்ன? இஸ்லாமியர்கள் எதை பின்பற்றணும்? முகமது நபி தான் பின்பற்றணும். முகமது நபி கொடுத்ததுதான் கலாச்சாரம் இப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். இந்த முகமது நபி கொடுத்த இந்த கலாச்சாரம் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறது. எப்படி சீரழிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, படைப்பின் ஆரம்பமாக ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியபுது, மனிதர்களையும் ஜின்னுகளையும் என்னை வணங்குவதற்காக என்று வேறு எதற்காக படைக்கவில்லை. ஃபஅலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, கல்வியை கொடுக்கிறோம். பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறோமா? இந்த ஸ்கூல்ல உள்ள கல்வி இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சா? ஆக்சுவலா கல்வியை கொடுக்க வேணாம், உலக கல்விக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தே வேண்டாம். இந்த ரெண்டு செய்தி என்ன? அல்லாஹ் மனிதர்களை படைச்சது அவனை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் இல்லை. நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ரெண்டு கொள்கையும் அல்லாஹ்வை தான் வணங்கணும். அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் படைப்பாளன், அவன் மட்டும்தான் நமக்கான அதிபதி இப்படிங்கிற விஷயத்த ஸ்கூல்ல உள்ள எந்த பாடம் கற்றுக் கொடுக்குது? ஏதாவது பாடங்கள் இது சம்பந்தமா சிறப்பா எடுக்கிறாங்களா? எல்கேஜில முதல்ல அவனுக்கு எடுக்கிற பாடம் என்ன? ஏபிசி ரைம்ஸ். இதுதான் அவனுக்கான பாடம். அப்ப ஒரு இஸ்லாமியனாக பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலுமே அந்த குழந்தையை முதல்ல கற்றுக்கிறது எதுவா இருக்குது? பிரைமரியா அவன் கற்றுக்கக்கூடிய அவனுடைய எஜுகேஷன் சொன்னா உலக பாடம். இது நம்ம உலக பாடத்துக்கு எதிராக இல்லை. ஆனா இங்க ஒரு பிரச்சனை, சிக்கல் இருக்கு. என்னன்னா, எடுப்புல அந்த குழந்தைகளுக்கு இதை நீங்க கொடுக்குற நேரத்துல அவன் என்ன பண்றான்னா, அவன் கலாச்சாரத்தை ஸ்கூல்ல தான் போய் கத்துக்கிறான். ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு மதரசாக்கு நீங்க அனுப்புறீங்கல்ல, அனுப்பக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு சரியாக 8 மணி நேரம் செலவழிக்கக்கூடிய இடத்துல அனைத்து பெற்றோர்களும் இருக்கிறோமே தவிர
இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் கேட்டோம்னா ரொம்ப அறகுறை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மதரசாக்கு அனுப்பிய பல குழந்தைகளை எடுத்து கிராத்தை நீங்க ஓத சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப மனம் நொந்து போவீங்க. இத்தனை நாள் மதரசா போனீங்கப்பா, என்ன உனக்கு தெரியலையா, ஓதிக்க வரல உனக்கு, இப்படிங்கிற நிலை இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலையா இருக்கு. அப்ப அவன் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய திருமுறை குரானை ஓத வரல. சரி, பண்புகளை கற்றுக்கொண்டான்னு கேட்டோம்னா அந்நிய ஆண்ட பெண்ணாக இருக்கக்கூடியவர் பேசக்கூடாது, அந்நிய பெண்ட அந்நிய ஆண் பேசக்கூடாது, மகரமி அஜ்னமி இப்படிங்கிற சட்டங்களை அவன் தெரிந்து கொண்டான் கேட்டா கிடையாது. அப்படி எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவன் எழுந்து எடுப்புல என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா கல்வியின் ஊடாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அவனால் பின்பற்ற இயலவில்லை. மாறாக ஸ்கூல்ல போய் அங்க பசங்களுக்குள்ள பேசி அவன் எதை கல்வியா கத்துக்கிறானோ அதை வீட்டுல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அவன் வந்து என்ன பண்றான்னா சாக்லேட் கொடுக்குறான், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளே அதை சொல்லு, அன்னைக்கு நான் வந்து சாக்லேட் ஏற்பாடு பண்ணணும். எடுத்தெடுப்புல அவனுக்கு என்ன தெரியல, குரான படிச்சு அதை தெரிஞ்சு அவன் வாழ்க்கை நிறைய அப்படி அமைச்சிக்க முடியல. ஆனா அவன் சுலபமா பிற மத கலாச்சாரமான பர்த்டே ஃபங்க்ஷனை சுலபமா எடுத்து உள்ளவன். எந்த அளவிற்கு அடிப்படையில் இஸ்லாத்தை அந்த குழந்தைக்குள்ள கொண்டு போகணும். சின்ன குழந்தை இந்த வார்த்தையை கேட்காத பெற்றோர்களே கிடையாது. எது ஏன் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை வராத பிள்ளைகள் யாருமே இல்லை. அப்ப எந்த அளவிற்கு பிற மத கலாச்சாரம் உள்ள போகுது, அவனுக்கு அடிப்படை இஸ்லாமிய கலாச்சாரம் உள்ள போகாம இருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமா, அவங்களுக்கு எத்தி வைக்கிறோமா என்று கேட்டால் அதற்கு பெரிய அளவுக்கு நாம என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா அந்த உலக படிப்பு இருக்குல்ல, அது மேல வைக்கிற நேசத்தை மார்க்க கல்வி மார்க்க படிப்பு மீது வைப்பது கிடையாது. இதனால் தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்க நெறியும் மார்க்க கலாச்சாரத்தையும் அவர்கள் படிக்க முடியாம இருக்காங்க. திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, சிலரை பார்த்து சிலரை பட்டியலிட்டு சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, குல் ஈக்கான ஆவாவுக்கும் அபுனாவுக்கும் வைகுவானுக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள், உங்கள் வாழ்க்கை துணைவியர், உங்களின் குடும்பத்தார், இவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க சேர்த்து வச்சிருக்காங்களே செல்வம், நீங்கள் திரட்டிய செல்வங்கள், நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடு, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அல்லாவை விட அவனது தூதரை விட இது எல்லாம் ரொம்ப பிடித்தமா இருக்குது. இன்றைக்கு தகப்பனார் கோச்சிக் கொள்வாரு அப்படிங்கிறதுக்காக தான் பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா மார்க்கத்தினுடைய வரம்பை மீறி செயல்படுறாங்க. எங்க செயல்படுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் பிரகாரம் திருமணம் இன்றைக்கு நம்ம ஊர்ல அரங்கேறாம இருக்கிறது காரணம் என்ன? என்னுடைய தகப்பனார் கோபித்துக் கொள்வார், அவருக்கு இந்த கலாச்சாரம் தெரியாது, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நான் பின்பற்றணும் அப்படின்னா நான் முதல்ல எத்தி வைக்கணும், எத்தி வைக்கிறது கல்யாண டைம்ல தான் நடக்குது, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், கல்யாணம் முடிச்சுட்டு எத்தி வைப்போம், இப்படிங்கிறதான் பலருடைய வாழ்க்கை, பலருடைய நிலை, பலருடைய சூழல். இப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாமிய கலாச்சாரம் ஊரில் எப்படி வளரும்? இப்படி பெற்றோர்கள், நாம் நேசிக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், இன்னைக்கு குழந்தைகளுக்காக தான் பல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் செல்லக்கூடிய பாதையை மாற்றி செல்வதற்கு காரணம் என்ன? அவருக்கு இஸ்லாமிய சட்டம் எல்லாமே சொல்றது தெளிவா தெரியும். அந்நிய பெண்ணை என் மகனை பேச விடக்கூடாது, அந்நிய ஆண்டை என் மகளை பேச விடக்கூடாது, ஆனா என் பிள்ளை என்ன பண்ணுது, அதை மீறி நடக்குது, என்னால என்ன செய்ய முடியும் இப்படின்னு சொல்லி நீங்கள் நேசிக்கின்ற பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், என் வீட்டுல கல்யாணம் வச்சிருக்க வந்து கலந்துக்க, நாளைக்கு நீ வரல அப்படின்னா உன் பிள்ளை நான் வரமாட்டேன், பாத்துக்க சுற்றி புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி, நபிகள் நாயகம் ஒரு கலாச்சாரத்தால் ஒரு திருமணத்தை செய்ய வச்சாங்கல்ல, அந்த மாதிரி கலாச்சாரம் இல்லாத திருமணத்துக்கு வந்து நடந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னும் சொன்னா உடைய வாழ்க்கை துணைவியர்கள் பலருக்கு சோதனையாக இருக்கக்கூடிய, வேதனையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவிகள் எப்படியாப்பட்டவங்க, நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தலாக் குலா இந்த மாதிரியான சூழல் வரும் இப்படின்னு சொல்லக்கூடிய துணைவிகள். இது எல்லாம் உங்களுக்கு அல்லாவை விட மிக நேசத்துக்குரியதாக மாறிவிட்டது என்றால் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன பண்ணிக்கங்க, தயாரா இருங்க, ஹத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வோட கட்டளை ரெடி ஆயிடுச்சு. என்னது? உங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கட்டளை தயாராயிடுச்சு. இது வந்து உங்களை அடைகிறது மட்டும்தான் பாக்கி. இஸ்லாமிய கலாச்சாரத்தை புறக்கணித்து பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக, துணைகளுக்காக, குடும்பத்திற்காக, வசிப்பிடத்திற்காக, சொந்த வீட்டிற்காக யாரெல்லாம்
தியாகம் செஞ்சீங்களோ ரெடியா இருந்துக்க உனக்கு என்னுடைய தண்டனை தயாராகிடுச்சு. அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கை எதை சொல்லுது? இது இந்த சமுதாயம் கொஞ்சமாச்சு இந்த திருமறை குரானில் இருந்து இந்த வசனம் திருமறை குரான்ல அத்தோபாங்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய 24வது வசனமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த திருமறை குரான் வசனம் நம்மை நோக்கி என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? இந்த கலாச்சாரத்துல இதுதான் உன்னுடைய கலாச்சாரம். இறைவனுக்கு கட்டுப்படுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம். இறைவனுடைய சொல், இறை தூதருடைய சொல், இந்த சொல்லை மீறி உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்கள் போக முடியாது. அதனால அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. யார் நீங்கள் மறுமை நாளை நம்புகின்றீர்களோ, யாரு? லிமன் கான யர்ஜுல்லாஹி வல் யௌமில் ஆஹிரா. நீங்கள் மறுமை நாள் இருக்குன்னு ஒருத்தர் நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு முன்மாதிரி எங்க இருக்கு? உங்களுடைய தூதர். அந்த தூதர் தான் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த தூதர் தான் கலாச்சாரத்தின் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி சொல்லக்கூடியது நீ ஃபாலோ பண்றியா? உன் கலாச்சாரமா மாத்திருக்கியா? இல்ல. நண்பர்கள் வீட்டுக்கு இருந்து உறவினர்களுடைய கலாச்சாரம், நண்பர்கள் கூப்பிடுறாங்க. இன்றைக்கு ஒரு கட்டம் மேல போய் என்ன பண்ணாங்க, பல இஸ்லாமியர்கள் மது அருந்தாத நிலையில் கூட முதல் முறையாக மருந்து அருந்துறாங்கல்ல. இது எங்க திரும்ப நடக்குது? அந்நிய கலாச்சாரம் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விருந்தில் சென்று அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்ன பின்ன என்ன இருந்திருக்காரு அப்படின்னா, மது குடிக்கணுங்க குடிக்க என்ன இருந்திருக்காரு, என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. ஆனா அங்க போனதுல என்ன பண்ணுவாங்க, கட்டசி அப்படிங்குவாங்க. இது 4 பேர் குடிச்சு ஒருத்தர் குடிக்காம இருந்தா, அதாவது 4 பேர் உங்களோட நாசமா போயிட்டு இருக்கிறப்ப கூட சும்மா வந்ததுனால நீ நாசமா தானே போகணும், நீ மட்டும் தப்பிச்சு நல்லவனா இருக்கிறது இப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சிலர் வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. இதை நம்ம எப்படி இந்த மக்கள் பார்க்கிறாங்க, இஸ்லாமியர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவன் கோச்சிக்குவாங்க. அவன் கோச்சிக்கிறது இருக்கட்டும், அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சுட்டானே, உங்களுக்கு எதிராக தண்டனை தயாராயிருச்சு, ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறானே, அதை சமுதாயம் பயப்படவில்லையா? உங்களை படைத்த ரப்புதான் சொல்றான், இந்த விஷயத்தை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? இன்னும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கலாச்சாரம் சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்துல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உங்களை படைத்த ரப்பை நீங்கள் நேசிக்கிறதாக இருந்தால், உங்களை படைச்ச ரப்பு அல்லாஹ் தான் நீ நேசிக்கிறியா? நேசிச்சேங்கிற மாதிரி உண்மையா சொல்றதா பத்தபிஊனி, நீ என்னுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ அவரை பின்பற்றணும். பத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். அப்பதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் உன்னை எப்ப விரும்புவான்? நீ அல்லாஹ்வை விரும்பினால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். இன்றைக்கு பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவோமா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற இந்த வசனத்துல என்னென்ன பண்ணப்பட்டது? சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுற அல்லாஹ் தூதரை தூக்கிட்டு முன்னோர்கள் மூதாதையர்கள் இதற்கு முன்பு ஊர்கூட்டம் போட்டது, அதுல எடுத்த தீர்மானம், அதுல எடுத்த முடிவுகள், தொன்று தொட்டு நடந்தது, வாழையடி வாழையாக நடந்தது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ் விரும்பினா தூதரை பின்பற்று. ஆனா அல்லாஹ்வை விரும்புறோங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டு முன்னோர்களை பின்பற்றாங்க, மூதாதையர்களை பின்பற்றாங்க. இந்த வசனத்துக்கு மாற்றமாக இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்நிய கலாச்சாரமான தர்கா வழிபாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள். கந்தூரி விழா இன்றளவும் நமது ஊரில் நடக்கின்றது. எதற்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை சொல்லி நடக்கின்றதா? நபிகள் நாயகம் செய்ய சொன்னதாக நடக்கின்றதா? இந்த வசனம் கூட என்ன சொல்லுது? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் பத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். தூதரை பின்பற்றுறதுக்கு பதிலாக கந்தூரி விழா கொண்டாடினா எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? இஸ்லாமிய கலாச்சாரமா கந்தூரி விழா கொண்டாடுவது என்பது இஸ்லாத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பிரமத கலாச்சாரம். அந்த பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களை சார்ந்தவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள். அவுதுபில்லா, அதிலிருந்து வெளிப்படுது. மரணம் எப்போ வரும் தெரியாது, எப்ப வேண்டாம் வரலாம். மரணிக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான சூழல பிரமத கலாச்சாரத்தில் இறந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய மறுமை நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் குறித்து விரிவாக சொல்லிக்கிட்டே வரக்கூடிய நேரத்துல இறைவனுடைய தூதர் வழியாக சொல்றான், 3 தன்மைகள் யார்கிட்ட அமைஞ்சிருச்சோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் அப்படிங்கிறார். அதுல என்ன 3 தன்மைன்னு கேட்டோம்னா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதை விடவும் அவர்கள் நேசத்துக்குரியவராக ஆகணும். அவங்களுக்கு உலகத்துல முதல் இம்பார்ட்டன் என்ன? அல்லாஹ் ரசூல் தான் எனக்கு லவபிள் பர்சன். இப்படிதான் சொல்ற. தமிழ்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குங்க. இன்னைக்கு ஆங்கிலம் கலந்து தமிழ்ல
அல்லாஹ்வுடைய தூதர் வரணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என் வாழ்க்கையில, அவர் தான் முதல்ல, அவருக்கு அப்புறம் தான் எல்லாம். இன்னைக்கு முக்காவாசி பேர் சொல்றது என்ன, நீ தான் முதல்ல, அப்புறம் தான் எல்லாமே. வார்த்தையை மாத்துங்க, அல்லாஹ் தான் முதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அடுத்து, அதுக்கு அடுத்துதான் அத்தா, அதுக்கு அடுத்துதான் யாரு, அத்தா அம்மா எல்லாரும் அதற்கு அடுத்து. இந்த கலாச்சாரம் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்குதா, இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. பொதுவாக இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் நேசிக்கிறோம், பிடிக்குது, ஒருத்தவங்க பழகுறோம். ஏன் பழகுறோம், ஒரு விதமான காரணங்களுக்காக பழகுறோம். ஆனா நேசித்தல் முக்காவாசி எதை அடிப்படையா இருக்கணுமா, முழுக்க அல்லாஹ்விற்காக இதை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இணை வைப்பை கண்டா வெறுக்கணும். இப்படி நெருப்புல போய் உணவுல யாருமே நீங்க விரும்ப மாட்டோம். சும்மிங் பூல் மாதிரி நெருப்பு கூட்டா இருக்கு, இதை குடிச்சு பார்ப்போம், 2 வாட்டி டைவ் அடிச்சு பார்ப்போம் சொல்லி யோசிப்போமா, யோசிக்கவே மாட்டோம். ஏன் யோசிக்க மாட்டோம், உளுந்தா மொத்தமும் காலி அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்படி விழுவது போல இணை வைப்பை நீங்க வெறுக்கணும். இந்த 3 தன்மைகள் யார்கிட்ட இருக்குதோ அவர் ஈமானுடைய சுவை சுவைத்து இருக்கிறார். இந்த 3 எதை காமிக்கிறது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு நேசிக்கிறது பேச வச்சு, உன் கலாச்சாரம்ங்கிறது, கலாச்சாரத்தின் மீது உனக்கு அன்பு வேணும், பற்று வேணும், உனக்கு பாசம் வேணும். இஸ்லாமியனாகிய நீ உனது அடையாளத்தின் மீது உனக்கு அன்பு கண்டிப்பாக உனக்கு வந்தே தீர வேண்டும். இப்படிங்கிற விஷயம் இருக்கு தெரியுமா, இது ஒவ்வொரு முஸ்லிம்களிடையும் வர வேண்டும். அப்ப இஸ்லாமியன் தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய அடையாளம் இது என்னதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டு அவன் நடக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தின் என்னவாதமா இருக்கு, நல்லா படம் போட்டு இந்த ஒரு வசனத்தில் சொல்றான். இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை வீட்டில் எடுத்து பாரு, சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 11வது வசனம். அப்படியே நம்ம பக்கத்துல இறைவன் இந்த சூழலை இருந்து பார்த்த மாதிரி இருக்கு. அதுல வசனத்தை எப்படி தூங்குறான் அப்படிங்கிறத விட இந்த சம்பவம் எப்படின்னா, இன்றைய இஸ்லாமியர்கள் முக்காவாசி பேரு தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராதவரை இஸ்லாத்தை பின்பற்றுவாங்க. பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இஸ்லாத்தை தூக்கி ஓரமா வச்சு கொடுங்களா இருப்பான். இதை உதாரணம் கொண்டு புரிய வேண்டும் என்றால், ஒரு கம்பெனி நிறுவனத்துல வேலைக்கு போவோம். வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்தோன்னே முதல் நாள் பார்பர் ஷாப் போயிட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளீனா சேவ் பண்ணி வலிச்சு கிஃப்டெல்லாம் மீசையெல்லாம் கிஃப்ட் பண்ணிட்டு நீட்டா போவார். நீட்டா போனோடனே வேலைக்கு போயிட்டு போவாங்க. வந்த பிறகு சாயந்தரம் பார்க்கணும்னு கேட்பாங்க, என்னங்க முதல் நாள் வரைக்கும் தாடி இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, இல்ல வேலைக்கு போறாங்க கம்பெனி தான் பிரச்சனை. ஆனா உண்மையிலே நீங்க அந்த சில அப்படின்னா பெரும்பாலான கம்பெனி விட்டு சில அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள் அவங்ககிட்ட நீங்க நேரடியாக போய் கேட்டீங்கன்னா, நீங்க தாடி எடுத்து தான் வேலை கொடுப்பீங்கிற மாதிரி தான் சொன்னீங்களா, அப்படின்னா இந்த தகவல் சொல்லுங்க. அப்படின்னா என்ன, அவன் இந்த இஸ்லாத்தை எந்த இடத்துல வச்சு பார்க்கறான் அப்படின்னு கேட்டோம்னா, அப்படியே அந்த வசனம் அங்க வருது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 22வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்துல, ஒமினன் நாசி மை யக்தியல்லாஹ அலா ஹர்ஃபின், விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குபவனும் மனிதர்களில் இருக்கின்றான். எப்படி உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாம் ஒரு ரூல்ல வச்சு பார்த்துக்கிட்டு, இது என்னை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இது வாழ்க்கை இதெல்லாம் ஃபாலோ பண்றது இப்படிங்கிறது, இதுவே அல்லாஹ்வே தொடர்கின்றான். அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அதில் அவன் நிம்மதி அடைகிறான். இஸ்லாத்தால நன்மை கிடைக்குதுன்னா உடனே அது என் வாழ்க்கை நெறி, என்னுடைய வாழ்வியல், இது இப்படிதான் நான் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி இஸ்லாமியனா இருக்கிறேன் அப்படிங்கிறது உடனே அல்லாஹ் சொல்கின்றான். அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறி விடுகின்றான். அவன் எவன் அந்த மனிதனுக்கான அந்த மனிதன் தனக்கு ஒரு சோதனை வந்த உடனே தன்னோட அடையாளம், கலாச்சாரம் அது எல்லாத்தையும் என்ன பண்றான், அப்படி மாத்திக்கிறான். அப்படி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, வேணாம், எனக்கு என்னோட வீட்டில் நெருக்கடி, என்னுடைய பொழுது நான் நெருக்கடி கொடுத்ததுனால நான் என்ன பண்றேன், இந்த விஷயத்துல ஈடுபடுற மாதிரி சூழல் வந்துருச்சு இப்படின்னு சொல்றாங்க. அந்த பொழுது நான் நெருக்கடி கொடுத்தாலும் உண்மையிலே கேட்டோம்னா அவர் கொடுத்துருவாரோட பயத்துலதான் நான் செஞ்சேன். இன்னைக்கு சமுதாயத்துல பிறர் மீது வைக்கக்கூடிய பயத்தின் காரணமாக இஸ்லாமிய கலாச்சாரம் இப்படிதான் விடப்படுகிறது. இஸ்லாம் சொல்லுது, என்ன சொல்லுது, பிற மதக்காரரை பின்பற்றாத அப்படின்னு தெளிவாக சொல்லுது. இறந்தவர்களுக்கு என்னென்ன செய்யும் சொல்லி இஸ்லாம் தெளிவா சொன்ன பிறகு இந்த 3, 7, 40 இருக்குல்ல, இது எல்லாம் அவங்க சொல்லுவாங்களோ பயத்துல நான் செய்யறேன். அவங்க சொன்னாங்களான்னு கேட்டீங்க, சொல்ல மாட்டேன். அப்ப இங்க என்ன தெரியுமா, விளிம்பில் இருந்து கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூழல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மக்கள் தான் சொல்றாங்க அப்படின்னா, படைத்த ரப்பின் மூலமாக இறைவன் இறைத்துறையில சொல்றான், பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவும் கிறிஸ்துவர்கள்
யூதராகவும் மாத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப யூதராகவும் கிறிஸ்தவராகவும் மாத்துறதுன்னா என்ன? யூதராக மாறுவது எப்படி? பாயிண்ட் நம்பர் 1, இப்படி செஞ்சா யூதரா மாறிடலாம். பாயிண்ட் நம்பர் 2, இப்படி செஞ்சா நீங்க யூதரா மாறிடலாம். கிறிஸ்தவராக மாறுறதுக்கு இது ஆப்ஷன் 1. இப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எந்த பெற்றோரும் கிளாஸ்லாம் எடுக்கல. மாறாக அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லாதன் மூலமாக அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? டிஃபால்ட்டா அல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அவன் ஒரு உடும்பு பொண்ணுக்குள்ள பூந்தா கூட அவனை பின்தொடர்ந்து போய் அந்த கலாச்சாரத்துல போடுவ, அந்த கலாச்சாரத்தை நீ பின்பற்றுவ. நீ இஸ்லாமியனா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நீ மாறு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற விஷயத்துல அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக மாறு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் இந்த கலாச்சாரங்களுக்கு எதிராக மாறு செய்கின்றோமா அல்லது பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அன்புக்குரிய முஸ்லிம்களே, பொதுமக்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வேதம். இங்க நாங்க சொன்னது எல்லாமே நபிகள் நாயகம் சொன்னாரு, அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் இப்படிதான் உங்களுக்கு பூமியில் வாழ சொல்றான் இப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இதை கலாச்சாரமா சொல்லி கொடுத்தோம், அதை பின்பற்ற சொல்லும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய கலாச்சாரம்லாம் வாழ்க்கையில பின்பற்ற முடியுமா? அதெல்லாம் ரொம்ப பழசுங்க, அதெல்லாம் செட் ஆகாதுங்க இப்படின்னு சொல்லிட்டு தப்பை வேணும்னே செய்யணும்னு ஆசைப்படுறான் தெரியுமா? அவன் தான் என்ன பண்றான்னு கேட்டோம்னா இதன் மேல் விமர்சனிக்கிறான். அல்லாஹ் ஒரு தெளிவா சொன்னாங்க, எந்த ஒரு அந்நிய ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணும் அவங்களுடைய மகரமான துணை இல்லாம தனிமையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி வருது, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது என்னுடைய தம்பியின் மனைவி அவங்க தனிமையில இருக்கிறாங்க, அந்த சூழல் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. என்னோட சகோதரன் மனைவி அவங்க தனிமையில இருக்காங்க, அப்ப நான் அந்த இடத்துக்கு உள்ள நுழைவது சம்பந்தமா என்ன? நபிகள் நாயகம் சொன்னாங்க, மரணத்துக்கு நிகராக அதான் மௌத்து. அவன் உள்ள போகிறப்ப என்ன தெரியாது, அவன் வெளியாள்னு யாருக்குமே தெரியாது. மௌத்து எங்க துவங்குது? இங்குதான் துவங்குது. இஸ்லாமிய கலாச்சாரம் எடுத்து வைக்கிறது எது? அந்நியர்கள் யாருன்னு தெளிவா சொல்லி கொடுக்குது. இஸ்லாமிய கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு முஸ்லீம்கிட்ட இந்த பழக்க வழக்கம் இருக்குதா? இன்றைக்கு நாம நிறைய விஷயங்களை கலாச்சாரம் மீது நடக்குது. அது அடிப்படையில மகரமான பெண்கள் யாருன்னு தெரியாம அவர்கள்ட்ட நின்று கொஞ்சி குழாய் பேசக்கூடிய சூழல். அதுல எல்லாமே நபிமணி பேசினாங்க. முக்காவாசி திண்ணையில நின்று பேசக்கூடியது அல்லது வீட்டுக்குள் உட்கார்ந்து எல்லாமே நபிமணி. அதுலயும் பார்த்தோம்னா இந்த பிரசவ காலங்கள்ல பெண்கள் போகிறாங்கல்ல, அந்த சூழல் எல்லாம் நபிமணி பேச்சு ஓவரா நடக்குது சமுதாயத்தில். இது எல்லாம் அட்ரஸ் பண்ணா சிச்சுவேஷன் இருக்கிறதுனாலதான் இதை நாம இந்த இடத்துல சொல்றது எதுக்கு? இது மாதிரியான தவறான காரியங்கள் இன்னும் நடக்கும். பெண்கள்கிட்ட தவறான பேச்சு என்ன, எந்த வகையில? மச்சி மச்சா இப்படிங்கிற அடிப்படையில பேசக்கூடிய பேச்சு என்ன? மச்சி ஊருக்கு போயிட்டாங்களே, தனியா இருப்பீங்களே, உங்களுக்கு ஒத்தாசை பண்ணலாமா? இது என்ன பேச்சு? அது இது கிண்டல் வேற. இது சமுதாயம் இன்னும் அங்கீகரித்துக் கொண்டிருக்குது. எத்தனை வீட்டில் நடக்குது இதெல்லாம்? இது இஸ்லாமிய கலாச்சாரம். இது மச்சிக்கிட்ட நீங்க தனியா இருக்கிறீங்க வரட்டுமா? கேவலங்க, அசிங்கங்க. இந்த அசிங்கத்தை இஸ்லாமிய சபை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இது என் கலாச்சாரம் இது ஒப்பிடிக்கவே இல்லையா? ஒரு அந்நிய பெண், மச்சை என்பது அந்நிய பெண் தான். இது சொல்றப்ப எப்படி அந்நிய பெண் தான், அது நீங்க திருமுறை பாடம் படிக்கணும். படிக்காததன் காரணத்தால் தெரியாம இருக்கு. அஜின் போறோம் பைக்ல இன்னைக்கு நிறைய நடக்குது. இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய மத்திய நடக்கக்கூடியது இதுவா? இப்படி அழைத்து போவதால்தான் தன்னுடைய மகளிர் இஸ்லாமிய பேசுறது பிரச்சனையா தெரியும். யாருக்கெல்லாம் பிரச்சனை தெரியாது தெரியுமா? அதெல்லாம் வீட்டுல அதெல்லாம் ஓல்டு டேட், ஓல்டு ஃபேஷன். குரான் சொன்னாலாம் ரொம்ப ஓல்டுங்க, நம்மளாம் எங்க இருக்கிறோம் அப்படியா? இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட பரவாயில்ல பரவாயில்லை. என்னது அப்படின்னா, ஆண்கள் ஆண்களே திருமணம் பண்ணிக்கலாமா, பெண்கள் பெண்களே திருமணம் பண்ணிக்கலாமா, அதான் நவீன நாகரிகம் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முட்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன், முட்டக்க மட்டக்க சமுதாயம் வளர்ச்சாங்க. இது நவீன நாகரிகம், நவீன பண்பாடு, நவீன பழக்க வழக்கம் தான். இதுதான் அப்டேட்டட் பேசுங்க சொல்லி இதை கூட பரவாயில்ல. இன்னும் உச்சகட்டமான மோசமான கலாச்சாரம் என்ன தெரியுமா? தன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை சில நேரத்தில் ஏற்படுது. இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில இஸ்லாம் எவ்வளவு பெரிய உன்னதமான கலாச்சாரத்தை கொடுக்குது. ஹலாலான வகையில திருமணம் செய்யும். உன்னால ஒரு திருமணத்துல கட்டுப்படுத்தி இருக்க முடியல, விபச்சாரம் பக்கம் போவாங்க, இரண்டாவது திருமணம் செய்யும். ஆனா இன்னைக்கு அதை விமர்சிக்கிறோம். இரண்டாம் திருமணத்தை கடுமையாக விமர்சித்து விட்டு அவன் எங்க வேணா போலாம், அவன் என்ன பண்ணலாம், விபச்சாரத்தில் ஈடுபடலாம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் விமர்சிக்கிறாங்க. ஆனா அந்த கலாச்சாரம் பல கட்டுப்பாடுகளோடு அதை ஏற்படுத்தி
இந்த சமுதாயத்துக்கு நன்மை கொடுத்திருக்கின்றது. அந்த நன்மைகளை விமர்சிக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார். இது இப்படியே போச்சுன்னா எங்க திருமணத்துல எடுத்துக்கங்க. எனக்கு முன்ன உரை நிகழ்த்திய சரின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாமும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இஸ்லாமிய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணணும். உடனே அங்கே ஒரு குழு புறப்படும். அந்த குழு என்ன கேட்கும்? இது பேச்சு மனுஷன் திருமணம் பண்ணுமா? பண்ணுங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுல நபிகள் நாயகம் பண்ணதை நீ அப்படிதான் பாக்குறா, நீ அப்படிதான் பண்ணி ஆகணும். நபிகள் நாயகம் அப்படி பண்ண சொன்னாங்களா? அவங்க கலாச்சாரத்துக்கு முதல்ல குர்ஆன் சொன்னாலே படி. என்ன படி? நபிகள் நாயகம் எளிமையாக திருமணம் நடத்த சொன்னார்களே தவிர குறிப்பிட்டு இந்த வகை பொருட்களை மட்டுமே வைத்து நீ திருமணத்தை நடத்த முடியும் என்ற எந்த ஏவுரையும் செய்யல. ஆனா நபிகள் நாயகம் செய்வது கூட செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கங்கணம் கட்டி கொண்டு இந்த வார்த்தையை வச்சு நீங்க அவமானப்படுத்துறது ரசூலுல்லாஹ். பேரிச்சம்பழ கல்யாணம் சொல்லி நீங்க ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்துவது நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட உங்க வீட்டு பிள்ளைங்க நினைக்கிறீங்களா? நீங்க யாருக்கு எதிராக பேசுறீங்க நினைக்கிறீங்க? அவங்களே இல்ல, ரசூலுல்லாஹ் மீது நேரடியாக போர் தொடுக்கப்படுகிறது. இதுதான் நபிகள் நாயகம் விரும்புறதா? இப்படித்தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதா? அந்த அடிப்படையில் திருமணம் நம்ம ஊர்ல நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா 90% திருமணங்கள், அதாவது நாம ஒரு காலம் வந்து 90ல 99 சொல்லலாம். இப்ப 2025 ஒரு 10% கூட்டி என்ன சொல்லுவோம்? 90% திருமணங்கள் இன்றைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் அங்கீகரிக்காத வழிமுறையில் தான் அந்த திருமண மெத்தடாலஜி நடக்கும். ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத திருமண மெத்தடாலஜி நடக்கிறப்ப அதுல இன்னும் சேட்டைக்கு மேல சேட்டை செய்யக்கூடிய சங்கிகளில் வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் யாருன்னு கேட்டோம்னா சந்தோஷத்தில் பிறரை என்ன விட செய்யலாம் அப்படிங்கக்கூடிய உள்ளம் கொண்ட கருத்தியல் கொண்ட மனிதர். என்ன தம்பி சொல்ல வரீங்க அப்படின்னா, எனக்கு என் நண்பர் வீட்டு கல்யாணம் அன்னைக்கு நான் காரை ஓட்டி எவன் மேல முட்டுவேன், முட்டி அவன் செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஏன் என்ஜாய்மெண்ட், அந்த குழுவுல தான் இருப்பேன், அந்த குழுவால எனக்கு சிறந்தது இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செய்யறாங்க. இன்னைக்கு நான் செய்யறது எனக்கு ஆட்சி கிடைச்சிச்சுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்? மாட்டுக்கிறீங்கிற ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு எனக்கு என் கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு சொல்லி அடித்து சின்னாபின்னமாக்குறானே, அவனுக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு? இந்த கலாச்சாரத்தின் கீழ் பிள்ளைகளை விட்ட ஒவ்வொரு பெற்றோரும், நான் குறிப்பா சொல்றேன், இந்த உரை எங்கெல்லாம் கேட்கப்படுதோ அந்த மக்களுக்கு தான் சொல்றேன், இந்த நிலைப்பாடு கீழ் விட்ட முஸ்லிம்கள் நீங்கள் சங்கிகளை திட்டுவதில் ஒரு பொழுதும் கிடையாது. கொஞ்சம் விட்டா அவன் நாம ரொம்ப பிரஷர் கொடுத்தா அவன் அங்க கூட போய் ஜாயின் பண்ணுவான். ஏன்? எங்களுடைய சந்தோஷத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறாங்கிற ஒரு பார்வை அவன்கிட்ட தானா வர ஆரம்பிக்கும். அப்ப அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது யாரா இருப்பா? அத நீ வா, அட்டுழியம் பண்ணுமா, தண்ணி அடிக்கணுமா, நீ பைக் ரேசிங் என்ன பண்ணணும், அந்த பைக்ல என்ன சைலன்சர் வைக்கணும், அவ்வளவுதானே, நீ கிளம்பி வா, புறப்பட்டு வா, எங்க டீம்ல ஜாயின் பண்ணு இப்படின்னு சொல்லி அவர்களை துறந்து விட்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு. அப்ப குழந்தைகளுக்கு எது சரி, எது தவறு, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது இப்படிங்கிற விஷயத்த இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இல்லை என்பதனை சொல்லி சுட்டி காட்டணுமா இல்லையா? அதோடு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம். பொதுவாக ஊர் நிர்வாகம் என்பது எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைகள் ஊருடைய மொத்த பொதுமக்களையும் கட்டுக்கோப்பின் கீழ் இஸ்லாத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய நிலைதான் ஊர் நிர்வாகம். இஸ்லாத்தின் கீழ் வச்சுக்கணும். கட்டுக்கோப்புங்கிற பேர்ல என்ன பண்ணக்கூடாது, எப்பா நீ இந்த போயிட்டு வா. இன்னைக்கு நியாயம் பொதுவாக விதமா வழங்கப்படுது, தப்பு எதுன்னு சொல்லி சுட்டி காமிக்கப்பட்டு அதை சொல்லி செய்ய என்ன பண்றது, உடுங்க பிரச்சனை தீரணும், நீ செஞ்சா நீ செஞ்சு நீங்க போங்க எல்லாம் வரைக்கும் இப்படிதான் சொல்லணும். இதே மாதிரி சொல்லி தீர்வு நீ செஞ்சுக்கிட்டே போகலாம். ஆனால் அது உண்மையான தீர்வா? நம்ம ஊர்ல தொடர்ச்சியாக ஒரு 3-4 திருமணங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னவோ விதிகளை போடப்பட்டது. அந்த விதிகள்னால் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டதா என்று கேட்டால் இல்லை, மீண்டும் நடந்து கொண்டது. அப்ப பிரச்சனை எங்க? விதிகளில் தான் பிரச்சனையை தவிர மக்கள் திருந்த மாட்டாங்க. பொதுமக்களுக்கு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும், கடிவாளங்கள் போடப்பட்டுக் கொண்டே இருக்கணும். அப்படி போடப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மக்கள் கட்டுப்படுவார்களே தவிர ஒண்ணு வேணாம். கடத்தரங்கள்ல கடைகள் அடைக்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கு, சரிதானே? அந்த கடைகள் அடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக எத்தனை கடைகள் அடைக்கப்படுகிறது? அடைக்கப்படாது. காவல்துறை என்ன பண்ணுவாங்க? தட்டி எடுத்து பேசுறதுலாம் கிடையாது, சும்மா தட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்து
கிளம்பு இப்படி காவல்துறை சொன்னோன்னு மக்கள் கட்டுப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு விதி இருக்குங்கிறது புரியாதா? வாய்ப்பு கிடைக்கும், அவன் எவ்வளவு நேரம் விடுறானோ அவ்வளவு தூரம். அதாவது காவல்துறை அனுமதிக்கிற நேரம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், போட்டு நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், வியாபாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகளை அவங்க நெருக்கடி கொடுக்கிற வரைக்கும் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, சான்ஸ் எடுத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஆகையினால் நாங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறோம், சட்டங்களை கடுமையாக்கி. பொதுவா நம்ம ஜமாத்து பயிலாம நாங்க சொல்றோம், எங்க ஜமாத்துல நாங்க சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருமணம் பண்றவங்களுக்கு திருமணம் செய்து வைப்போம். நாங்க சொன்ன விதிமுறையில மீறினாங்கன்னா எந்த சபையாலும் சரி, சபையில் கப்பரை மூட்டி எதிர்த்து போயிடும். எங்களுக்கு திராணி இருக்கு, எங்களுக்கு தெம்பு இருக்கு, எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. நான் உங்கள்ட்ட இருக்கிறேன்னா கேள்வி கேட்க மாட்டேன், எங்களோட வயசுல மூத்த பண்ணி உங்கள்ட்ட இருக்குன்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யும். கட்டுப்பட்டு நடந்தால் திருமணம் நடத்தி வைப்போம். கட்டுப்பட்டு நடக்கலையா, தத்துவ மூட்டினாங்க எதிர்த்து வரும், நீங்க எங்க விட திருமணம் பண்ணீங்க. அன்றைய நாளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத இன்பத்தை ஏற்படும். குறிப்பாக சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு திருமணம் அந்த பாதிக்கப்படும் போது யாராவது நடந்துட்டு போட்டோம், அவன் எச்சரிக்கையா இருக்கணும். அவன் திருமணத்தில் நடப்பது ஒட்டுமொத்த மேலக்காவலிக்கு பாடமாக அமையும். இப்படியாப்பட்ட வழிமுறையை கையில் எடுப்பீர்களா, செய்ய முடியுமா? செய்வதற்கு கூடாக இந்த ஊரின் மறுமலர்ச்சிக்கு நீங்கள் வித்திடுவீர்கள். வரலாற்றில் உங்கள் பெயர் எழுதப்படும். மேலக்காவலை திருத்துவதற்கு இந்த நிர்வாகம் சார்பாக இருந்தது. நீங்க கெட்டுள்ள நிர்வாகத்தை வளர்ப்பதற்கான முயற்சி செய்யாதீர்கள். அது ஒருபோதும் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராது. இங்கேயும் சரி, மறுமையும் சரி, உலகத்திலையும் தராது. நினைக்கிறீங்க கெட்டதெல்லாம் விட்டா நம்ம அடுத்த வந்துருவோம், அடுத்து செஞ்சிருவோம். நன்மை செய்ய நீங்க ஒரு வாட்டி இருந்துட்டு போனாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் முழுக்க மறுமைதான் நம்மளோட லட்சியமா இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டங்களை எல்லாம் கடந்து நான் மறுமையில எனக்கு சுகம் இருக்கு, மறுமையில எனக்கு இதை விட சிறப்பான இடம் இருக்கு, இப்படிங்கிற சிந்தனை தான் வருமே தவிர முதல்ல அடிப்படையில் முஸ்லிம்களாக மாறுவோம். முஸ்லிம்களுடைய வழிமுறையான கலாச்சாரமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஊரில் அரங்கேற்ற பாருங்கள். இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லாத அந்நிய கலாச்சாரத்தை யார் உள்ள நுழைக்க துணிந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய நிர்வாகமாக மாறி இஸ்லாமிய கலாச்சாரத்தை இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.